ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாடி தோட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கீழே தோட்டத்தில் கொஞ்சம் இடம் கிடச்சாலும் சரி, இல்லை சின்ன தொட்டியிலையோ இல்லை பெரிய தொட்டியிலையோ இந்த பாலக்கீரை வந்துட்டு எப்படி சூப்பராக வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறையில் வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல செழுமையாக வந்துட்டு பாலக்கீரை வளர்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த பாலக்கீரை பார்த்தீங்கன்னா விதைகள் கிடைக்குதுங்க பாக்கெட்டில். நம்ம விதைகள் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கடைகள்லேயே வந்துட்டு விதைகள் கிடைக்குது. இந்த விதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்ணை நம்ம வந்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணிக்கணுங்க. பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நார்மலான மண்ணே போதும். பெருசாக உரம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம இந்த விதைகளை போட்டு விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம காய்கறி கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காய்கறி கழிவுகளை நம்ம அரிசி ஊற வச்சு கழுவி வச்சு எடுத்து வைப்போம் இல்லையா செடியில் ஊற்றுறதுக்கு, அந்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம அந்த தண்ணி 2-3 நாள் ஆன பின்னாடி நம்ம எடுத்து ஊற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கீரை வந்துட்டு நல்லா செழுமையாக சூப்பராக வளருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.